நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாமுக்கல் பிரசன்ன பலன். அதாவது நம்ம ஒரு பிரசனம் சொல்லி அவங்களுக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு தான் நம்ம அந்த பிரசனத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி நம்ம சொன்ன பிரசனம் இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கடந்த 26/6/2026 வெள்ளிக்கிழமை காலையில போன வாரம், அதாவது 10:31 10 மணி 31 நிமிடத்திற்கு நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அவங்க சிஸ்டர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து டெலிவரி டைம். இன்னும் 1 வாரம் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நாள் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு அவங்க அப்பாவோட நினைவு நாள் வருது. அந்த நினைவு நாளில் எதிர்பாராம கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து கண்ணாடி விழுந்து உடஞ்சி போச்சு. இவங்க ஒரு அபிஷேகமாக அதை நினச்சி நம்ம அப்பாவோட நினைவு நாளில் இது நடந்துருச்சு. எனக்கும் ஒரு பயங்கிறது மனசுக்குள்ள இருக்குது. என்னோட ஆரோஸ்கோப் இப்போ என்ன சொல்லுது, இல்லை எனக்கு இப்போ எப்படி இருக்குது, என்னோட டெலிவரி எப்படி இருக்கும், எனக்கு எதுவும் கெடுபலம் நடக்குமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு பிரசனம் போடுறோம். அந்த பிரசனம் பார்த்தீங்கன்னா உதயம் ஆருடம் ரெண்டுமே ஒரே இடமா துலாமா வருது. உதயத்தை நோக்கி யார் வரான்னு பார்த்தீங்கன்னா 1-8 கூடிய சுக்கிரனே வராரு, உதயாதிபதியே வராரு, ஆட்சி பலத்தை நோக்கி வராரு. இதுல கவிப்பு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கவிப்பு. கவிப்பு யாரை கவிக்கிறாரு அப்படின்னா செவ்வாயை கவிக்குது. 7ஆம் அதிபதி 2-7 கூடிய செவ்வாயை கவிக்குது. அப்போ இந்த பிரசனத்தை பொறுத்தளவு அவங்க என்ன கேள்வியோ நம்ம கேள்வியை புரிஞ்சு நம்ம பலன் எடுக்கணும். இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு அவங்களோட கேள்வி. அப்ப ஏன்னா பிறக்க போற குழந்தைய பத்தி அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல நிலையில தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பலன் சொன்னோம் அப்படின்னா, இங்கே உதயம் ஆருடம் ஒரே இடமா இருக்கு, தன்னை பத்தி கேள்விங்கிறது சரிதான். உதயத்தை நோக்கி உதயாதிபதி சுக்கிரனே ஆட்சி பலத்தோட வராது, ஆனா அவரை 8 அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பா அவங்க நிறைய போராட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு நடக்கும், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இங்க கவிப்பு வந்து 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயை கவிக்குது. அப்படிங்கிறப்ப இப்ப செவ்வாய்னா ஆப்ரேஷன் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். கத்தி, ஆயுதம், ரத்தம் இந்த மாதிரிலாம் செவ்வாயோட காரகம். அப்ப அதுல பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா அந்த நாட்டுல வந்து சிசரிங்கிறது இல்லை, ஒன்லி நார்மல் டெலிவரி தானம்மா. அப்படிங்கிறப்போ அப்ப இருந்தாலும் ஆயுதம் மூலியமா தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போலதான் நேற்று டெலிவரி ஆயிடுச்சு. 1 நாள் ஃபுல்லா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த டெலிவரிக்கு. ரொம்ப மரணத்துக்கு நிகரான கஷ்டம் கொடுத்து அதுக்கு பிறகு சிவப்பிரசம் நடந்திருக்குது. ஆனால் ஆயுதம் மூலயமா நடந்திருக்குது. அப்போ நம்ம இந்த பிரசனத்தை ஆனால் அவங்கள பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பிரசனத்துல உதயத்தை நோக்கி சுக்கிரன் வர்றப்போ அவங்க இறக்குற தருவாயில் இருந்தா கூட அவங்கள காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விதி இதுல இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்க சுக்கிரனே வராது. இதே மற்ற கிரகங்கள் வந்தா நம்ம பயப்பட வேண்டியதான். இங்க சுக்கிரன் வர்றதுனால அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனாலும் அவர் 8 கூடியவர், நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம் பட்டுதான் அவங்க டெலிவரி நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போலயே அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. ஆனா 1.5 நாள் பயங்கர கஷ்டப்பட்டிருக்காங்க, போராடி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி பிரசனம்லாம் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிவிக்க முடியும். ஆனா கேள்வி மட்டும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி உங்களுக்கு பிரசனம் நீங்க தேவைப்படணும், இல்லை பிரசனம் சம்பந்தப்பட்ட வகுப்பு நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட பெயர் பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜ், ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம், திருப்பூர். நம்பர் வந்து 9994031853 9789886845 என்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.